Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. உலகெங்கிலும் வாழும் தொழிலாளர்கள் இன்று மே தின கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. 1886 ஆண்டு மே மாதம் 1ஆம் திகதி தமது பணி நேரம் 8 மணித்தியாலங்களாக மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என கூறி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று கூடினர். தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் 3வது நாளில் வருகை தந்திருந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 65,000ஐயும் கடந்தது. 1886 ஆண்டு மே மாதம் 3ஆம் திகதி வேலைநிறுத்தத்தின் மிக முக்கியமான நாளாக அமைந்திருந்தது. ஆளும் வர்க்கத்தினால் ஏவப்பட்ட ஆயுதம் தாங்கிய போலீசாரினால் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டனர். இதன் போது 4 உயிரிழந்ததுடன் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மே மாதம் 4ஆம் தேதி ஹேமார்கட் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று திரண்டனர். இதன் போது போலீசாருக்கும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கைகலப்பின் போது ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். தொடர்ந்த இந்த மோதலில் போலீஸ் அதிகாரிகள் 6 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட போதிலும் உயிரிழந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை இன்று வரை கணக்கிடப்படாததாகவே உள்ளது. இதனை அடுத்து ஆகஸ்டஸ் ஸ்பேஸ், ஆல்ஃபர்ட் பாரின்ஸ், அடால்ஃப் ஃபீசர், ஜார்ஜ் எங்கல்ஸ், சாமுவேல் ஃபில்டன், லூயிஸ் லேங், மைக்கேல் ஸ்டுவர்ட் மற்றும் ஆஸ்கார் திபே ஆகிய பாட்டாளி வர்க்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. நடுநிலைமையற்ற வழக்கு விசாரணைகளின் முடிவில் ஆஸ்கார் திபேக்கு 15 வருட கால சிறை தண்டனையும், சாமுவேல் ஃபில்டன் மற்றும் மைக்கேல் ஸ்டுவர்ட் ஆகியோருக்கு ஆயுட்கால சிறை தண்டனையும் அளிக்கப்பட்டது. ஏனைய 5 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 8 மணித்தியால பணி நேரத்தை கோரி உரிமை குரல் எழுப்பி ரத்தம் சிந்திய தொழிலாளர் சகோதரர்களின் ஞாபகார்த்தமாக மே மாதம் 1ஆம் திகதியை தொழிலாளர் தினமாக அறிவிப்பதற்கு 1889ஆம் ஆண்டு கூடிய சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு தீர்மானித்தது. இதன் அடிப்படையில் வருடாந்தம் மே 1ஆம் திகதி தொழிலாளர்களின் உரிமைகளை பறைசாற்றும் சர்வதேச தொழிலாளர் தினம் நினைவு கூறப்படுகின்றது. இலங்கையில் முதற் தடவையாக 1927ஆம் ஆண்டு மே தினம் கொண்டாடப்பட்டது.